வணக்கம், நான் மாயா. ஆர்பிஸ் எலெக்ஷன் பிரீஃப். உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு தேர்தல் பகுப்பாய்வு தொடர். இன்று ஒரே ஒரு மனிதர். விஜய், தளபதி, டிவி.கே தலைவர். 30 ஆண்டு சினிமா வாழ்க்கை, 2 ஆண்டு அரசியல் வாழ்க்கை, 234 தொகுதிகள். இந்த கேள்விக்கு AI விடை தேடுகிறது. நட்சத்திரம் அரசியலில் வெல்லலாமா? விஜயை புரிந்து கொள்ள முதலில் நட்சத்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகால தமிழ் சினிமா, கோடிக்கணக்கான ரசிகர்கள், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, வளைகுடா நாடுகளில் தமிழர்கள் அனைவரும் விஜயை அறிவார்கள். ஒரு தொகுதிக்கு சென்றால் அழைப்பே இல்லாமல் 40,000 பேர் வருகிறார்கள். இது ஒரு அரசியல்வாதியின் ரசிகர் பட்டாளம் அல்ல, இது ஒரு ரசிகர் பட்டாளம் அரசியல் கட்சியாக மாறியது. RPIS கேள்வி: ரசிகர் அன்பு வாக்காக மாறுமா? விஜயை புரிந்து கொள்ள முதலில் நட்சத்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகால தமிழ் சினிமா, கோடிக்கணக்கான ரசிகர்கள், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, வளைகுடா நாடுகளில் தமிழர்கள் அனைவரும் விஜயை அறிவார்கள். ஒரு தொகுதிக்கு சென்றால் அழைப்பே இல்லாமல் 40,000 பேர் வருகிறார்கள். இது ஒரு அரசியல்வாதியின் ரசிகர் பட்டாளம் அல்ல, இது ஒரு ரசிகர் பட்டாளம் அரசியல் கட்சியாக மாறியது. RPIS கேள்வி: ரசிகர் அன்பு வாக்காக மாறுமா? இங்கே ஒரு முரண்பாடு இருக்கிறது. விஜய் டிவிக்கு 15 முதல் 24% வாக்குகள் கிடைக்கும் என்று கணிப்பு. ஆனால் சீமான் NTK 7.1% வாக்குகள். கிடைத்த இடங்கள் 0. 24% வாக்கு பெற்று 0 இடம் வெல்லலாம். இது எப்படி சாத்தியம்? தமிழ்நாட்டில் வாக்குகள் ஒரு இடத்தில் குவிந்தால் மட்டுமே இடங்கள் கிடைக்கும். பரவிய வாக்குகள் குவிந்த வாக்குகளுக்கு தோற்கும். எப்போதும் விதிவிலக்கே இல்லாமல் இளைஞர் வாக்காளர்கள் மட்டுமே இந்த சமன்பாட்டை மாற்ற முடியும். கரூர், 27 செப்டம்பர் 2025. டிவி.கே பொதுக்கூட்டம். விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டது. 41 பேர் இறந்தார்கள், 9 குழந்தைகள் உட்பட. இது டிவி.கே பிரசாரத்தின் மிகப்பெரிய நிழல். விஜய் இப்போது மாலை 6 மணிக்கு பிரசாரத்தை நிறுத்துகிறார். பல நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. AI அளவிட முடியாதது. துயரம். AI அளவிடக்கூடியது. விஜய் சென்றடையாத ஒவ்வொரு மாவட்டமும் டிவி.கே சமிக்ஞை பலவீனமாகிறது. ஓர்பிஸ் சமிக்ஞை என்ன? டிவி.கே இடங்கள் கணிப்பு 5 முதல் 25. இந்த வரம்பே சமிக்ஞை. AI இவ்வளவு அகலமான வரம்பு கொடுக்கும்போது அர்த்தம் ஒன்றே ஒன்று: இந்த தேர்தலில் கணிக்க முடியாத ஒரு மாறி இருக்கிறது. விஜய் அந்த மாறி. கவனிக்க வேண்டிய மாவட்டங்கள்: சென்னை நகர் தொகுதிகள். திருச்சி கிழக்கு விஜய் நேரடியாக போட்டியிடுகிறார். வடக்கு சென்னை இளைஞர் வாக்காளர் பகுதி. திடீர் குறியீடு 8.6/10. 1977க்கு பிறகு தமிழ்நாட்டில் மிக அதிக திடீர் குறியீடு கொண்ட தேர்தல். முடிவு உங்களுடையது. AI ஒரு முறையை கண்டறிந்தது. 1977 முதல் தமிழ்நாட்டில் இளைஞர் வாக்கை வென்ற கட்சி தேர்தலை வென்றது. எல்லா தேர்தலிலும் விதிவிலக்கே இல்லாமல். 2026இல் முதல் முறையாக இளைஞர் வாக்கு 3 வழிகளில் பிரிகிறது. DMK, AIAMK, TVK. இந்த பிரிவு எப்படி தீர்வடைகிறது? அதுவே எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். MGRக்கு 30 ஆண்டு அடித்தளம் இருந்தது. விஜயுக்கு 2 ஆண்டுகள். நட்சத்திர மோகம் மட்டும் போதுமா, அல்லது தமிழ்நாடு இன்னும் கேட்கிறதா? நான் மாயா. ஆர்பிஸ் எலெக்ஷன் பிரீஃப். 23 ஏப்ரல். தமிழ்நாடு பதில் சொல்லும். சமிக்ஞைகள்: சத்தமில்லை, சிக்னல், நோ நோய்ஸ்.